ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். We are looking at Bhagavad Gita chapter 12 Bhakti Yoga and இன்னைக்கு இந்த வீடியோல நாம வந்து ரெண்டு ஸ்லோகா பார்க்க போறோம். verse 13 and 14. Let us get into the sloka. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகக்ஷமி. 13 ஸ்லோகா. அடுத்து 14th. சந்துஷ்ட சததம் யோகிஹி யதாத்மா திருட நிச்சயஹ மையர்ப்பித மனோபுத்திர் யோமத் பக்த சமே பிரியஹ. ரெண்டு ஸ்லோகால அதனால மீனிங்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும் comparatively. Those devotees are very dear to me who are free from malaise towards all living beings, who are friendly, who are compassionate. They are free from attachment to possession and egotism, equipoised in happiness and distress, and ever forgiving. They are ever content, steadily united with me in devotion, self-controlled, of firm resolve, and dedicated to me in mind and intellect. அதாவது இதுவரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து வழிமுறைகள் சொன்னாரு. இப்படி பண்ணு ஒர்க் அவுட் ஆகலையா, இப்படி பண்ணு, இப்படி பண்ணலையே ஒர்க் அவுட் ஆகலையா, இப்படி பண்ணு, இப்படி பண்ணி ஒர்க் அவுட் ஆகலையா, இப்படி பண்ணு அப்படின்னு 4 தடவை சொன்னாரு. அதனாலதான் நானும் 4 சொன்னேன். அவர் 4 ஸ்லோகால சொன்னாரு அப்படிங்கிறதுனால கன்க்ளூசிவா ஒரு பர்சனாலிட்டி டெஃபினிஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் he is telling, யப்பா நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, என்ன வேணா பண்ணிட்டு போ, எனக்கு எப்படிப்பட்டவர்களை பிடிக்கும் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குணாதிசயங்கள் கொடுக்கிறாரு. இந்த குணாதிசயங்கள்லாம் உனக்குள்ள இருந்தது, உன்கிட்ட இருந்தது அப்படின்னா நீ எனக்கு பிரியப்பட்டவன் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு. அந்த குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 1, ஃப்ரீ ஃப்ரம் மலேஸ் டுவர்ட்ஸ் ஆல் லிவிங் பீயிங்ஸ். எந்த ஒரு உயிரினத்திற்கும் தீங்கு நினைக்காத மனப்பான்மை. ஐ வில் நாட் திங்க் ஆஃப் ஹர்ட்டிங் அன் அனதர் லைஃப். உயிரினம் அப்படின்னா மனிதர்கள் மட்டும் இல்லை, கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே உயிரினங்கள் தான். காடு, மலை, மரம், செடி, கொடி, பறவை, காக்கா, குருவி, விலங்கு எல்லாமே இல்லை. எதுக்கெல்லாம் உள்ள லைஃப் இருக்கோ, அகங்காரத்தை தாண்டி எந்தெந்த லைஃபுக்கெல்லாம் உள்ள ஒரு பரபிரம்ம ஸ்வரூபம் இருக்கோ அது எதையுமே நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை. ஹர்ட் பண்றது அப்படின்னா எங்க தாத்தா சொல்லுவார், வாக்கு பிரவர்த்தினா ஆக்ஷன்ஸ். ஐ ஷுட் நாட் ஹர்ட் தி அதர் த்ரூ மை வேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ மை ஆக்ஷன்ஸ். இது ஒன்று. 2வது, ஃப்ரெண்ட்லி அண்ட் கம்பேஷனேட். நான் வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா எல்லாருடையும் ஒரு நட்பு பாவத்தோடையே இருப்பேன் அப்படிங்கிறது. 2வது, ஃப்ரீ ஃப்ரம் அட்டாச்மெண்ட் டு பொசெஷன் அண்ட் ஈகோட்டிசம். அதாவது ஈகோவை மெருகேத்தி இருக்கக்கூடிய நிலைமை இல்லாம, ஏன்னா ஈகோக்கு தான் அட்டாச்மெண்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இந்த உலகமே கடவுளுடையதுங்கிறதுனால உலகத்தை மொத்தமாவே அனுபவிச்சுக்கலாம். நம்ம எனக்கு நான் சொந்தப்படுத்திப்பேன் அப்படின்னு ஈகோ மெருகேற்றக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் ஈகோட்டிசம். இல்லாதவங்கள், அதாவது யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியோடையும் லவ் கீக்கமாகவும் இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் அட்டாச்மெண்ட் மெட்டீரியல் பொசிஷனோட ரொம்ப அப்சர்வ் பண்ணி அதில் அப்சர்வ் ஆகிடக்கூடாது. ஈகோ மேலோங்கி இருக்கக்கூடாது. ஈக்விபாய்ஸ்ட் இன் ஹாப்பினஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ். சந்தோஷமோ சுகதுக்க சமோபாவம். சந்தோஷமோ துக்கமோ மனசு வந்து சம நிலையில் இருக்கணும். எவர் ஃபர்கிவிங், மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே பெரிய மனுஷனாக இருக்கணும். நம்ம எல்லாரையுமே ஃபர்கிவ் பண்ணிகிட்டே இருக்கணும். எவர் கண்டென்டட், எப்பவுமே திருப்தியாக இருக்கணும். எனக்கு இன்னைக்கு ஒரு டொயோட்டா இருக்கு, ஐ எம் ஹாப்பி வித் தட். அதே சமயம் இட் டசன்ட் மீன் ஐ ஷுட் நாட் ஆஸ்பயர் ஃபார் மோர். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. போதும் என்ற மனம் அப்படின்னா அப்பா இன்னைக்கு இருக்குல்ல, சந்தோஷமா இருப்போம்ல, சூப்பர்ல, இருக்கிறத என்ஜாய் பண்ணணும். இட் டசன்ட் மீன் இட் இஸ் அ வால் ஃபார் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. ஸ்டெடிலி யுனைடெட் வித் மீ இன் டிவோஷன். எப்பவுமே ஸ்டெடியா கடவுளோட யுனைட் ஆகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் வி ஷுட் ஹேவ் த டச் பாயிண்ட் ஆஃப் காட். வெளியிலேயா இருந்தாலும் சரி, நமக்குள்ளேயா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு
என்ன படம் அது, நிமிர்ந்து நில்ல, வில்லன் ஜெயம் ரவி சொல்லுவார்ல, அந்த மாதிரி எல்லா தருணங்கள்லையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளோட நம்ம ஒரு கனெக்ஷன்லேயே இருக்கணும். டெடிகேட்டட் டு மீ இன் மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட், அதாவது அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அப்படின்னு சொன்னோம்ல, எந்த எந்த இடத்துல அனுபவிக்கணும் வாழ்க்கையே, எந்த எந்த இடத்துல ஆராயணும் அப்படிங்கிறது தெரியணும். அது நம்ம ஈகோவோட கையில் இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய ஜீவாத்மா, அது எனர்ஜி தட் இஸ் ஆப்ரேட்டிங் அஸ்ல அதோடைய கையில் இருந்தோம் அப்படின்னா கடவுள்னு வந்துட்டு அகங்கார சரணாகதி தானாக வந்துடும் அப்படிங்கிறது. செல்ஃப் கண்ட்ரோல்டு, இந்திரிய நிகிரகம், சென்சுவல் பிளஷர், சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் இல்லாத ஒரு மனப்பான்மையோட சென்சுவரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே ஈடுபடுறோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நீ எனக்கு பிரியப்பட்டவன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இன் அதர் வேர்ட்ஸ், இதுவரைக்கும் நிறைய மெத்தடாலஜிஸ் எல்லாமே கொடுத்துட்டு, ஏன்னா ஒரு சில பேர் கான்ஷியஸாக சில வேலைகள் பண்ணுவாங்க, சில பேர் அன்கான்ஷியஸாகவே அவங்களுடைய தன்மையே, சில பேருக்கு ஈகோ கம்மியாக இருக்கும், சில பேருடைய ஈகோ மேலோங்கி இருக்கும். அந்த மாதிரி சில குணாதிசயங்கள் நம்ம வளர்த்துக்கிறது, சில குணாதிசயங்கள் நம்மளுடைய தன்மையிலேயே வந்துடும். அப்படிங்கிறதுனால எப்படியா இருந்தாலும் சரிப்பா, நீ இப்படியெல்லாம் இருந்தா நீ எனக்கு பிடிச்சவன்பா அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கொடுத்துருக்காரு. வில் கோ த்ரூ தோஸ் செக்லிஸ்ட் ஒன்ஸ் அகெயின். நம்ம இதில் இந்த செக்லிஸ்ட்டில் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத நாம தான் கான்ஷியஸாக முடிவு பண்ணிக்கணும். அதனுடைய நம்ம தன்மையாக இருந்தால் அதை கொண்டாடி வளர்த்துக்கணும். அது நமக்கு இல்லை அப்படின்னா அந்த குணாதிசயங்களை நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். என்னது? ஃப்ரீ ஃப்ரம் மலேஸ், எந்த ஒரு உயிரினத்திற்கும் கேடு தீங்கு நினைக்கக்கூடாது த்ரூ ஆர் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ரெண்டாவது, எவர் ஃப்ரெண்ட்லி, அப்படியே ஃப்ரெண்ட்லி அண்ட் கம்பேஷனேட்டாகவே எல்லாரோடையும் இருக்கணும். ஈகோட்டிசம், ஈகோவை பயங்கரமாக மெருகேற்றக்கூடாது. உன்னுடைய ஈகோ உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். எவர் ஃபர்கிவிங், எப்போவுமே விட்டு கொடுத்து மன்னிக்கக்கூடிய மனநிலை. எவர் கண்டென்ட், என்ன இருக்கோ அதை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக என்ஜாய் பண்ணணும். யூ கேன் ஆஸ்பயர் ஃபார் மோர் பட் யூ ஷுட் செலிப்ரேட் வாட் யூ ஹேவ் அப்படிங்கிறது. ரெண்டாவது, கடவுளோட ரெகுலர் இன்டர்வெல்ஸில் ஒரு கனெக்ஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். கடவுளோடையோ இயற்கையோடையோ வாழ்க்கையோடையோ தேர் ஷுட் பி எ கனெக்ட் வித் த டிவினிட்டி அப்படிங்கிறது. ரெண்டாவது, செல்ஃப் கண்ட்ரோல்டு, இந்திரிய நிகிரகம் பண்ணணும். வி ஷுட் நாட் பி புலன் அடிமையா இருக்கக்கூடாது. புலன் அடக்கணும். புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் பிறக்கும். ரெண்டாவது, டெடிகேட்டட் டு மீ, நம்மளுடைய ஈகோவை எங்கே யூஸ் பண்ணோம், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணோம், எங்கே யூஸ் பண்ணோம், நம்மளுடைய மைண்டை எங்கே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த மாதிரி குணாதிசயங்கள், எந்தெந்த குணாதிசயங்கள்லாம் நாம் டிக் அடிச்சுக்கிறோம், எதையெல்லாம் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்குள்ள. அண்ட் ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருந்தாலே நாமெல்லாம் கடவுளுடைய பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ளோசர் டு காட் அவே ஃப்ரம் ஈகோ. அதனால் ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம்னா இது எல்லாமே ஈஸியாக நமக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற புரிதலோட இந்த 13, 14 ஸ்லோகாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 15வது ஸ்லோகா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Till then, bye.